வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நமக்கு எஸ்பிஐ கிளர்க், அதாவது ஜனவரி 5 அண்ட் ஜனவரி 6 நடந்துச்சுல எக்ஸாம். அதில் கேட்ட 8 ஷார்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க சரிங்களா, எந்த டாபிக்ல தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் போறவங்க வந்து இந்த ஸ்டார்ட்ல இந்த நடந்த எக்ஸாம்ல இருந்து என்ன நம்ம அடுத்த வாரத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா. சரி, ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது ஜனவரி 5 அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு ஸ்டார்ட் 1ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? இங்கிலீஷ்ல ரீடிங் காம்படிஷன் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து சென்டென்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அடுத்து எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸ், மிஸ்பில்ட் வேர்ட்லாம் கேட்டிருக்காங்க. எப்ப? ஃப்ரைடே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல சரிங்களா. அதே ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா சிமுலேஷன் கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் கேட்டிருக்காங்க, டேபிள் டிஐ கேட்டிருக்காங்க, அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து ரீசனிங்ல பாத்தீங்கன்னா சிலாரிசன் கேட்டிருக்காங்க, கோடிங் டிகோடிங் கேட்டிருக்காங்க, ஆல்பா நியூமரிக் சீரிஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் கம்பேரிசன் பசில் அதுல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க, 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அடுத்து பெட்லெசிங் கேட்டிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா பேட் டெஸ்ட், மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் அது கேட்டிருக்காங்க. லாஸ்டா சீட்டிங் பசில்ல இருந்து 50 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க நமக்கு இங்கிலீஷ்ல வந்து ரீடிங் காம்படிஷன்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம், மிஸ்பில்ட் வேர்ட்லாம் வந்து ஈஸியா போட்டுக்கலாம் சரிங்களா. க்ளோஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸ் கூட நம்ம அட்டெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆனா ஆப்டி பாத்தீங்கன்னா எனக்கு ராங் நம்பர் கேட்டிருக்காங்க, அது எனக்கு கொஞ்சம் மாடரேட் தான் சரிங்களா. இந்த ஷிஃப்ட் நான் வந்து ஆப்டி வந்து மாடரேட்னு சொல்லலாம், ஏன்னா எனக்கு ஈஸின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ராங் நம்பர் கேட்டாங்க சரிங்களா. அடுத்து ரீசனிங் பாத்தீங்கன்னா எப்பவும் போல நமக்கு சீட்டிங் பசில், சிலாரிசன் கோடிங் தான் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கு சரிங்களா. நீங்க இந்த ஸ்டார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 64ல இருந்து 69 நீங்க போட்டிருந்தீங்கன்னா வித் 100% அக்யூரேசியோட போட்டீங்கன்னா நீங்க தாராளமா மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. சரி, ஓகே. அதே ஃப்ரைடே வந்து ஸ்லாட் 2ல என்ன கேட்டாங்க பார்க்கலாமா? ஸ்லாட் 2ல பாருங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. இங்கிலீஷ்ல அதே மாதிரி ரீடிங் காம்படிஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா பேராஜபிள் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட்னா, செகண்ட் ஸ்லாட்ல வந்து பேராஜபிள் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? க்ளோசஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எரர் ஸ்பாட்டிங், வேர்ட் ஸ்வாப் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதுல வந்து நமக்கு பேராஜபிள்ங்கிறது கொஞ்சம் அட்டெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் சரிங்களா. அப்ப இது வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்லாட் வந்து கொஞ்சம் மாடரேட்னு சொல்லலாம் சரிங்களா. அதே ஆப்டி பாத்தீங்கன்னா சிமுலேஷன் 15 கேட்டிருக்காங்க, மிஷின் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்புறம் லைன் பேஸ்ட் டிஐ கேட்டிருக்காங்க, அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்லாட் பாத்தீங்கன்னா மிஷின் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்ப ராங் நம்பரோட மிஷின் நம்பர் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸி தான் சரிங்களா. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லாட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்லாட் ஆப்டி எனக்கு ஈஸினே சொல்லலாம் சரிங்களா. அடுத்து ரீசனிங் பாருங்க, சிலாரிசன், மெமோட்டி ரெண்டுமே கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? பெட்லெசிங் கேட்டிருக்காங்க, அப்புறம் நம்பர் சீக்வன்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் அதே மாதிரி சீட்டிங் பசில் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஸ்லாட் எனக்கு ஈஸின்னு தான் சொல்லணும் சரிங்களா. இதுல நீங்க ஒரு 68ல இருந்து 72 போட்டிருந்தாலே நீங்க தாராளமா மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து தேர்ட் ஸ்லாட் போலாமா? தேர்ட் ஸ்லாட் பாருங்க, அதே மாதிரி எனக்கு ரீடிங் காம்படிஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் டு தேர்ட் ஸ்லாட் எனக்கு சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட் கேட்டிருக்காங்க, செகண்ட் ஸ்லாட் எனக்கு பேராஜபிள் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மென்ட் கேட்டிருக்காங்க, அப்புறம் எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட். எரர் ஸ்பாட்டிங்கிறது எனக்கு எல்லா ஸ்லாட்லயுமே வந்துச்சு, யூனிக் காம்படிஷனுக்கு எல்லா ஸ்லாட்லயுமே வருது சரிங்களா. ஓகே, அடுத்து ஆப்டி பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? தேர்ட் ஸ்லாட்ல சிமுலேஷன் 14 கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் கேட்டிருக்காங்க சரிங்களா. செகண்ட் ஸ்லாட்ல மிஸ்ஸிங் நம்பர்னா தேர்ட் ஸ்லாட்ல ராங் நம்பர் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப எனக்கு இதுல வந்து மாடரேட், அதாவது ஆக்டிவ் வந்து மாடரேட் நம்ம சொல்லலாம் சரிங்களா. அடுத்து பாட் பேஸ்ட் டிஐ கேட்டிருக்காங்க, அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க ரீசனிங்ல சிலாரிசம், கோடிங் டிகோடிங், ஆல்பாபெட் டெஸ்ட் சரிங்களா. அதாவது ஆல்பா நியூமரிக்ல இருந்து எனக்கு 5 மார்க் கேட்டுட்டே தான் இருக்காங்க. அது ஆல்பா நியூமரிக்கா கேட்கறாங்க, நம்பர் சீரிஸா கேட்கறாங்க, ஆல்பாபெட் டெஸ்டா கேட்கறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஆல்பா நியூமரிக்ல இருந்து எனக்கு क्वेश्चन வந்துகிட்டே இருக்கு எல்லா ஸ்லாட்லயுமே. ஓகேங்களா. அடுத்து பாருங்க சீட்டிங் பஸ்ல 15 மார்க் சரிங்களா. இதுலயுமே நீங்க ஒரு 65ல இருந்து 68 போட்டுட்டீங்கன்னா நீங்க மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஓகே, லாஸ்ட் ஸ்டார்ட் பாருங்க. ஃபோர்த் ஸ்லாட் என்ன கேட்டிருக்காங்க? பேராஜபிள் கேட்டிருக்காங்க, அடுத்து ரீடிங் காம்படிஷன் கேட்டிருக்காங்க, அடுத்து எரர் ஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ், வேர்ட் ஸ்வாப் சரிங்களா. வேர்ட் ஸ்வாப் நீங்க ஈஸியா போட்டிருப்பீங்க, ஃபில்லர்ஸ் கூட நம்ம 5 கேட்டாங்கன்னா அது 3 ஈஸியா இருக்கும், அதுவும் போட்டுக்கலாம் சரிங்களா. ஆனா ரீடிங் காம்படிஷன் கூட போட்டுக்கலாம். ஆனா பேராஜபிள்ங்கிறது நம்ம அந்த 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 பிரஷர்ல நம்ம யோசிக்கிறது தான், ஒண்ணு வரும் இல்லைன்னா வராது சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா. அப்ப நம்ம இந்த ஸ்லாட் வந்து நம்ம கொஞ்சம் மாடரேட்னு சொல்லலாம். இங்கிலீஷ் ஃபோர்த் ஸ்லாட் வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் மாடரேட்னு சொல்லலாம், அதாவது செகண்ட் ஸ்லாட் மாதிரி இங்கிலீஷ் சொல்லலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து இது பாருங்க
ஆக்டிவ் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர் கேட்டாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆட் நம்பர்னா செகண்ட் ஆர்டர் மிஸ்ஸிங் நம்பர், தேர்ட் ஆர்டர் ஆட் நம்பர்னா ஃபோர்த் ஆர்டர் மிஸ்ஸிங் நம்பர், அப்படி மாத்தி மாத்தி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து டேபிள் பேசிக் டிஏ கேட்டிருக்காங்க. அப்புறம் கேஷ்லெஸ் டிஏ எனக்கு இங்க கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 3 ஸ்லாட் எனக்கு கேஷ்லெஸ் டிஏ கிடையாது, ஆனா இங்க எனக்கு கேஷ்லெஸ் டிஏ கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இது வந்து 3 ஸ்லாட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆப்டின்னு சொல்லலாம். சரிங்களா, ஆப்டி வந்து இதுல கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ராங் நம்பர் கூட நம்ம யோசிச்சு போட்டுடலாம். ஆனா கேஷ்லெட்ங்கிறது ஒரு பேராகிராஃப் நம்ம சால்வ் பண்றதுக்கே நமக்கு நிறைய டைம் ஆகும். அதுவும் நம்ம ஒரு சின்ன வேல்யூ நம்ம மாத்தி பார்த்துட்டா கூட அந்த கேஷ்லெட் ஃபுல்லா நமக்கு ஆன்சர் வராக தப்பாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்ப நீங்க 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா அந்த 4 ஸ்லாட்லயுமே 4th ஸ்லாட் ஆப்டி தான் கொஞ்சம் மாடரேட்னே சொல்லலாம். சரிங்களா, ஓகே. அடுத்த ரீசனிங் பாருங்க. ரீசனிங் எப்பவும் போல சிலாயிசம், ஆல்பா நியூமருக்கு, கம்பேரிசன் பசில் கேட்டிருக்காங்க. இங்க சீட்டிங் பசில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஸ்லாட்ல 15 மார்க் கேட்டவங்க இந்த ஸ்லாட்ல மட்டும் 20 மார்க் கேட்டாங்க. சரிங்களா, அது நம்ம அதாவது பசில் சீட்டிங் நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஸ்லாட் ஈஸின்னு சொல்லலாம். அதே வந்து பசில் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு பசில் சீட்டிங்கே வந்து கஷ்டம் அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா, இந்த ஸ்லாட்ல நீங்க ஒரு 60 வந்து 64 போடுறதாலே அது உங்களுக்கு நல்ல அட்டம். சரிங்களா, ஏன்னா வந்து நமக்கு கேஸ்டிஏ கேட்டாங்க, பசில்ஸ் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க, பேராசிம்பிள் கேட்டிருக்காங்க. இதுல நீங்க 60+ நீங்க போட்டிருந்தாலே நீங்க தாராளமா மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா, சரி சார் எல்லாருமே 80+ சொல்லாங்களே, 80+ சொல்றாங்க, 90+ சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களா வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷமா எக்ஸாம் எழுதுறவங்க இருப்பாங்க. சரிங்களா, நிறைய எக்ஸாம் பார்த்தவங்களா இருப்பாங்க. இதை நம்ம ப்ரெடிக்ட் பண்றதே வந்து அதாவது நியூ கம்பர்ஸ் வந்தா, ஃப்ரெஷர்ஸ் வந்தாலோ இல்ல ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்தாலோ இவ்வளவுதான் போட்டுக்க முடியும். சரிங்களா, அவங்களா வந்து நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. சரிங்களா, நமக்கு வந்து ஆவரேஜா கட் ஆஃப் வந்து நம்ம கிளியர் பண்ணா போதும். சரிங்களா, நம்ம இதுல வந்து அதிகமா எடுக்கணும் நம்ம தேவையில்லை. சரிங்களா, நீங்க இந்த இந்த இதுக்குள்ளதான் நமக்கு இருக்கணும் ப்ரெடிக்ட் பண்றோம். நீங்க இந்த அளவு போட்டாலே நீங்க தாராளமா மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, ஓகே. டே 5 முடிஞ்சா டே 6 பார்க்கலாமா? செகண்ட் என்ன கேட்டாங்க, ஸ்லாட் 1ல பாருங்க. அதே மாதிரி ரீடிங் கம்பல்சன் கேட்டிருக்காங்க, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க, காலம் பேஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்க. காலம் பேஸ்ட் क्वेश्चन 2 கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது கொஞ்சம் அட்டெண்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு क्वेश्चनக்கு எனக்கு ஏன்னா நான் இந்த ரோ பார்க்கணும், அடுத்து காலம் ஏ பார்க்கணும், காலம் பி பார்க்கணும், அப்ப எனக்கு டைம் எடுக்கும். சரிங்களா, அடுத்து எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க, க்ளோசஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்பிள் வேர்ட் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். அந்த காலம் பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால இது மாடரேட்னு கேட்டா இல்ல கிடையாது. ஏன்னா பேராஜபிள் நீங்க கேட்கல, சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்களா, அப்ப எனக்கு இது கொஞ்சம் ஈஸியான ஸ்லாட் தான் இங்கிலீஷ். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபிகேஷன் 12 கேட்டிருக்காங்க, மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க 5 கேட்டிருக்காங்க, லைன் டிஏ கேட்டிருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது ராங் நம்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்லாட் மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஸ்லாட் தான் இது. ஓகேங்களா, சரி. ரீசனிங் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரீசனிங்ல சிலாஜிசம் கேட்டிருக்காங்க, எம்ஓடி கேட்டிருக்காங்க, அடுத்து ஆல்பபெட்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் சீட்டிங் பசில் வந்து 12 கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது 3 ஃபுல் செட் ஒரு 3 क्वेश्चन, அதாவது அன்னோன் வந்து பாத்தீங்கன்னா 3 क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அன்னோன் பர்சன் மட்டும் கேட்டாங்கனாவே 3 क्वेश्चन தான் கேட்பாங்க. சரிங்களா, அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப 11th क्वेश्चनல அன்னோன் இருக்கு. சரிங்களா, அப்ப 11th क्वेश्चन அன்னோன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க டக்குன்னு என்ன பண்ணணும், 14th क्वेश्चन தான் பாத்துறணும். சரிங்களா, அப்பதான் உங்களுக்கு தெரியும் 3 क्वेश्चन இருக்கா 5 क्वेश्चन இருக்கா, அப்படி பார்த்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, எப்பவுமே வந்து பசில் செட்டிங்ல 5 क्वेश्चन உள்ள क्वेश्चन தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும், லாஸ்டா தான் வந்து 3 क्वेश्चन உள்ள அட்டெண்ட் பண்ணணும். சரிங்களா, நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் போறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அன்னோன் பர்சன் கேட்டாலே எத்தனை क्वेश्चन இருக்குன்னு பார்த்து சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன்னா இதுல கூட போய் அட்டெண்ட் பண்ணிட்டு 5 மார்க் क्वेश्चन விட்டு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க வேணா ஃப்ரெண்ட்ஸை கேட்டு பாருங்க, இந்த தப்ப நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம அடுத்தவள போறவங்க என்ன பண்ணக்கூடாது, இதே தப்ப நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா, அன்னோன் பர்சன் கேட்டாலே எத்தனை क्वेश्चन கேட்டிருக்காங்க பார்த்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, சரி ஓகே. அப்ப இந்த ஸ்டார்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியான ஸ்டார்ட் சொல்லலாம். சரிங்களா, ஏன்னா எனக்கு அவ்வளவு கஷ்டமா எனக்கு எதுவுமே கேட்கல. அந்த அன்னோன் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க, 3 क्वेश्चन கேட்டிருக்காங்க. இதுல நீங்க ஒரு 65 to 70 போடுறதாலே அது உங்களுக்கு நல்ல அட்டம் சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. செகண்ட் ஸ்டார்ட் பார்க்கலாமா? செகண்ட் ஸ்டார்ட் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, ரீடிங் கம்பல்சன் கேட்டிருக்காங்க, பேராஜிபிள் நீங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சோ, ஃபர்ஸ்ட் டேல ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல ரீடிங் இது சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னா செகண்ட் ஸ்லாட்ல பேராஜிபிள், அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்னா செகண்ட் ஸ்லாட் வந்து பேராஜிபிள் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நமக்கு வந்து சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டா அது கொஞ்சம் ஈஸியா போட்டுடலாம். ஆனா பேராஜிபிள்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், நிறைய யோசிப்போம், தப்பா இருக்கும், நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்களா, அதனால பேராஜிபிள் கேட்டாலே அந்த நம்ம இங்கிலீஷ் வந்து நம்ம மாடரேட்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப எனக்கு செகண்ட் ஸ்லாட்ல இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா,
சரி, ஆக்டிவ் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சிமுலேஷன் கேட்டிருக்காங்க, மிஷின் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் லாட்ல கூட ஃபர்ஸ்ட் டேல கூட ஃபர்ஸ்ட் லாட்ல மிஷின் நம்பர் ராங் நம்பர், செகண்ட் லாட் மிஷின் நம்பர்னு மாத்தி மாத்தி கேட்டாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நேத்து ஃபர்ஸ்ட் லாட்டும் மிஷின் நம்பர் தான், செகண்ட் லாட்டும் மிஷின் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆனா இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஷ்லெட் டிஐ கேட்டாங்க. சரிங்களா, அப்ப கேஷ்லெட் டிஐ வந்து ராங் நம்பரோட கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம அந்த கொஸ்டின் ரீட் பண்ணி அது என்னன்னு புரிஞ்சு அது போடுறதுக்கே வந்து நிறைய டைம் எடுக்கும். சரிங்களா, அதாவது இப்ப நம்ம ஒரு செக்ஷனை ஏன் மாடரேட் சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா கொஸ்டினுமே நம்ம தனியா சால்வ் பண்ணுன்னு சொன்னா எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ணிடுவோம். ஆனா அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நம்ம சால்வ் பண்ணணும், அந்த ப்ரெஷர்ல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதை வச்சு நம்ம அந்த எக்ஸாம் அந்த அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஈஸியா இல்ல மாடரேட்டான்னு சொல்றது. சரிங்களா, அப்ப கேஸ்டர் டிஐ கேட்டாங்கன்னா அது வந்து எனக்கு நிறைய டைம் எடுக்கும். சரிங்களா, எப்படி கேட்டாலும் ஈஸியா தான் கேட்பாங்க, அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆனா நிறைய டைம் இருக்கிறதுனாலதான் அது வந்து நம்ம மாடரேட் சொல்றோம். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, ரீசனிங்ல சிலாயிசம் கேட்டிருக்காங்க, எமோட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சிலாயிசம் எமோட்டி ரெண்டுமே கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து டிஜிட் சீரிஸ், அதாவது 3 டிஜிட் வந்து கேட்பாங்களா ஆல்பா நியூமெரிக்ல, அது கேட்டிருக்காங்க. 5 क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பசில் செட்டிங் 18, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லாட் மாதிரியே தான் செகண்ட் லாட்டும் ரீசனிங் இருக்கு. சரிங்களா, பசில் வந்து அன்னோன் வந்து 3 क्वेश्चन தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகே. தேர்ட் ஸ்டார்ட் பார்க்கலாமா. நீங்க செகண்ட் ஸ்டார்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க 63 இருந்து 66 போட்டிருந்தாலே நீங்க மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அந்த 80 போட்டவங்க 90 போட்டவங்க அதெல்லாம் நீங்க பார்க்கவே தேவையில்லை. சரிங்களா, நீங்க இந்த ஒரு மினிமம் நீங்க போட்டிருந்தாலே நீங்க எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே. தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்ன கேட்டிருக்காங்க, ரீடிங் காம்படிஷன் கேட்டிருக்காங்க, அப்புறம் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது பேராஜம்பிள் அடுத்து சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட். சரிங்களா, அடுத்து எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருக்காங்க, மிஸ்பில் வேர்டு கேட்டிருக்காங்க. அப்ப இது உனக்கு இங்கிலீஷ் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்டில சிமுலேஷன் கேட்டிருக்காங்க, 15 கேட்டிருக்காங்க. அதாவது நிறைய 15 மேக்ஸிமமா இதுல கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து மிஷின் நம்பர் கேட்டிருக்காங்க, டேபிள் டிஏ கேட்டாங்க, அடுத்து கேஸ்ட் டிஏ கேட்டாங்க. சரிங்களா, செகண்ட் ஸ்டார்ட்லயுமே கேஸ்ட் டிஏ வந்துருச்சு, தேர்ட் ஸ்டார்ட்லயும் கேஸ்ட் டிஏ கேட்டாங்க. சரிங்களா, அடுத்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து 7 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்லாட் வந்து ஆப்டி வந்து மாடரேட் தான். சரிங்களா, ஓகே. அடுத்து ரீசனிங் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சிலாயிசம் எமோட்டி, சிலாயிசம் எமோட்டி எனக்கு கேட்டாங்க. அதாவது சிலாயிசம் எமோட்டி கோடிங் டிகோடிங் இது 3ல இருந்து கண்டிப்பா ஏதாவது 2 வந்துருக்கு. சரிங்களா, அப்ப நிறைய இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்பீடா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்து டைரக்ஷன் கேட்டிருக்காங்க, அடுத்து மீனிங்ஃபுல் வேர்டு, பேட் டெஸ்ட், அடுத்து சிடி மிஷின் வந்து 4 செட் கேட்டாங்க, 20 மார்க் கேட்டாங்க. சரிங்களா, இங்க எதுவும் 3 மார்க் கேட்கல, எல்லாமே 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது நமக்கு கொஞ்சம் அதாவது ஆப்டியை தவிர மற்ற ரெண்டுமே வந்து ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப நீங்க 66ல இருந்து 69 போட்டிருந்தாலே அதோட நல்ல அட்டெம்ப்ட் நீங்க மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து பாருங்க ஃபோர்த் ஸ்டார்ட், இதுக்குள்ள ஃபோர்த் ஸ்டார்ட்ல வந்து இந்த 4 ஸ்டார்ட்லயே வந்து ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாமா. ரீடிங் காம்படிஷன் கேட்டிருக்காங்க, பேராஜம்பிள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பேராஜம்பிள்னாலே எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் மாறியட் தான். சரிங்களா, அடுத்து பிரேசல் ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க, எரர் ஸ்பாட் கேட்டிருக்காங்க, ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. நான் ஏன் வந்து பேராஜம்பிள் கேட்டாலே மாறியட் சொல்றேன் அப்படின்னா, நீங்க சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட் 5 क्वेश्चन சால்வ் பண்றதுக்கும் பேராஜம்பிள் சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. சரிங்களா, அதை வச்சு நம்ம மாடரேட் சொல்றோம். ஓகேங்களா, அப்ப எனக்கு ஃபோர்த் ஸ்டார்ட்ல இங்கிலீஷ் வந்து மாடரேட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஆப்டி பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சிமுலேஷன் கேட்டிருக்காங்க, ராங் நம்பர் கேட்டிருக்காங்க. ராங் நம்பர் கேட்டாங்க, அதாவது நேத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எந்த ஸ்டார்ட்லயுமே எனக்கு ராங் நம்பர் கேட்கல, மிஸ்ஸிங் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. நேற்று ஃபோர்த் ஸ்டார்ட்ல மட்டும் ராங் நம்பர் கேட்டாங்க. ராங் நம்பர் கேட்டது மட்டும் இல்லாம கேஸ்ட் டிஐமே கேட்டாங்க. அப்ப இது இதுக்கல்லே வந்து 8 ஸ்டார்ட்ல நேற்று நடந்த ஃபோர்த் ஸ்டார்ட்லாம் ரொம்பவே கஷ்டமான ஸ்டார்ட் ஆப்டி. சரிங்களா, ஏன்னா ராங் நம்பர் கேட்டிருக்காங்க, கேஸ்ட் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே எனக்கு டைம் எடுக்கும். சரிங்களா, அப்ப எனக்கு அட்டெம்ப்ட் வந்து நல்லாவே எனக்கு குறையும். சரிங்களா, ஓகே. அடுத்து ரீசனிங் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, சிலாசம் கேட்டிருக்காங்க, ஆல்பா நியூமெரிக் கேட்டிருக்காங்க, பசில் சீட்டிங் வந்து 15 மார்க் கேட்டிருக்காங்க, அடுத்து கம்பேரிசன் பசில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதை நீங்க ஒரு 58ல இருந்து 62 போட்டதாலே இது ஒரு நல்ல அட்டம். சரிங்களா, என்ன சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ல ஃபர்ஸ்ட் டே வந்து செகண்ட் ஸ்டார்ட் வந்து 72 போட்டான்னு சொன்னீங்க, இந்த ஸ்டார்ட் நீங்க 58 போட்டா போடுன்னு சொன்னீங்க அப்படின்னா, அதாவது செகண்ட் ஸ்டார்ட் வந்து எனக்கு மிஸ்ஸிங் நம்பர் இருந்துச்சு, டிஏ கேஸ்ட் டிஏ இல்ல. ஆனா இங்க பாருங்க ராங் நம்பர் இருக்கு, கேஸ்ட் டிஏ இருக்கு. அப்ப நீங்க ஆப்டி பாருங்க, நீங்க 20 போடுறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்து இங்க நம்ம குட்டாட்டு வந்து 58 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த ஸ்லாட்ல வந்து நீங்க 55 58 கூட இல்ல, நீங்க 55 பிளஸ் நீங்க நல்லா 100% அக்யூரேசில போட்டீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம், மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, இப்ப நீங்க மெயின்ஸ்க்கு படிக்க வேணாம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 10 நாள் தான் டைம் எடுக்கும் மெயின்ஸ்க்கு. சரிங்களா, அதனால நீங்க இப்ப இருந்து இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும், மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும், கரண்ட் பேஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும், மெயின்ஸ்க்கு ஏற்ற டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா, மார்க் டெஸ்ட்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படின்னா தான் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம்
சரி எப்படி இருந்தாலும் நீங்க மெயின்ஸ்க்கு படிக்கிறது எனக்கு வேஸ்ட் ஆக போறது சரி அப்படித்தானே எனக்கு இந்த எக்ஸாம் எனக்கு இல்லைனாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம் எனக்கு கண்டிப்பா மெயின்ஸ் தேவைப்படதான் போகுது நான் பிலிம்ஸே படிச்சுட்டு இருந்தா பாஸ் பண்ண முடியுமா பேங்க் எக்ஸாம் போக முடியுமா போக முடியாது அதனால என்ன பண்ணணும் நீங்க எக்ஸாம் முடிஞ்சு சரிங்களா இப்ப எனக்கு இந்த டைம் வந்து எந்த எக்ஸாம் இல்லை அப்ப என்ன பண்ணலாம் தாராளமா நீங்க மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா சரி ஓகே இப்ப எனக்கு 8 சாட் நடந்துச்சுல இதுல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்ப இங்கிலீஷ் நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ரீடிங் கம்பேரிசன் 10 கொஸ்டின் இருக்க போகுது சரிங்களா ஆவரேஜா எனக்கு 9 இல்ல 10 அதெல்லாம் கேட்டுறாங்க சரிங்களா அடுத்து என்ன கேட்கறாங்க ஒன்னு பேரஜம்ல கேட்கறாங்க இல்ல சென்டர் சீரேஜ் கேட்கறாங்க சரிங்களா அப்ப அடுத்த வாரம் எக்ஸாம் போறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது சென்டர் சீரேஜ் கேட்டா எல்லாருமே ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா அது நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் தேவையில்லை ஆனா பேராஜபிள் வந்து நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம்ல போய் அப்ரோச் பண்ண முடியும் சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது அடுத்த வாரம் எக்ஸாம் போறவங்க வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு செட்டு வந்து பேராஜபிள் வந்து சால்வ் பண்ணுங்க சரிங்களா நம்மளால வந்து ஸ்பீடா போட முடியுதா பார்த்தோன்னே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பிக் பண்ண முடியுதா அது வந்து ஒரு ஆர்டரா சீக்வன்ஸா நமக்கு அரேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி இப்ப இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா நமக்கு பேராஜபிள் வந்தாலும் சரி இல்ல வளையலாலும் சரி நம்மளுக்கு எதுவும் வேஸ்ட் ஆக போறது இல்லை எப்படி மெயின்ஸுக்கு யூஸ் ஆகதே போகுது அப்ப நீங்க என்ன பண்ணணும் டெய்லியும் 3 செட்டு வந்து நீங்க பேராஜபிள் வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா அப்படின்னா எனக்கு எக்ஸாம்ல போய் நீங்க நமக்கு எக்ஸாம் மாடரேட்டா இங்கிலீஷ் மாடரேட்டா கேட்டாலும் உங்களுக்கு அது ஈஸி ஆயிடும் ஓகேங்களா அடுத்து க்ளோசஸ் ஃபில்லர்ஸ்லாம் வந்து எல்லா சாட்லயுமே ஒன்னு க்ளோசஸ் கேட்கறாங்க இல்ல ஃபில்லர்ஸ் வந்து அடிக்கடி கேட்டதே இருக்காங்க சரிங்களா அதே மாதிரி வேர்ட் ஸ்டாப் இல்ல மிஸ்பில்ட் வேர்ட் அதுவுமே எனக்கு கேட்டதே இருக்காங்க சரிங்களா அதனால ஏதாவது ஒண்ணு மாறி மாறி வந்துட்டே இருக்கு எரர் ஸ்பாட்டிங் எல்லா சாட்லயுமே வந்துச்சு சரிங்களா எரர் ஸ்பாட்டிங் இல்லாம எனக்கு இங்கிலீஷ் இல்லவே இல்லை ரீடிங் காமர்ஸ் எரர் ஸ்பாட்டிங் இல்லாம எனக்கு இங்கிலீஷ் இல்லவே இல்லை சரிங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேராஜம்பிள் வந்து டெய்லியுமே சால்வ் பண்ணும் 3 செட்டு சால்வ் பண்ணுங்க சரிங்களா அடுத்து எரர் ஸ்பாட்டிங் வந்து என்னென்ன எரர்ஸ்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஓரளவு பார்த்துட்டு போங்க சரிங்களா ரீடிங் காம்பரன்சிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய நீங்க இந்த ஒரு 4 நாள் 5 நாள் டைம் இருக்கா நிறைய நீங்க ரீட் பண்ணி பழகுங்க சரிங்களா ஓகே இதெல்லாம் நீங்க இங்கிலீஷ்க்கு வந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நீங்க பண்ணணும் சரிங்களா சரி ஆப்டிக் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு சிம்பிளிகேஷன் வந்து குறைஞ்சது எனக்கு 12 கேட்கறாங்க எல்லா சாட்டுமே எனக்கு 12 13 15 இதான் எனக்கு ரேஞ்ச் இருந்துட்டே இருக்கு சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் சிம்பிளிகேஷன் நிறைய நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னா 50 ஸ்கொயர்ஸ் வரைக்கும் நீங்க நிறைய படிச்சிருக்கணும் 20 கியூப்ஸ் வரைக்கும் நீங்க படிச்சிருக்கணும் சரிங்களா இல்ல படிக்கிற சார் அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு சரிங்களா நீங்க இப்ப கூட நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட எக்ஸாம்பிளா படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்டார்ட்ல கேட்டாங்களா என்ன கேட்டாங்க அப்படின்னா 49 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப 49 ஸ்கொயர் டக்குனு 2401 சொல்லி தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன பண்ணிடலாம் அந்த ஒரு செகண்டுக்குள்ள நீங்க அந்த சம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரு 49 மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு மினிமம் 15 செகண்ட்ஸ் ஆகும் சரிங்களா அப்ப நீங்க அந்த ஸ்கொயரை படிச்சுட்டா 14 செகண்ட்ஸ் நீங்க டிஃபரன்ஸ் காட்டலாம் புரியுதா இல்லையா இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸா நீங்க வந்து 1 மார்க்லயே 2 மார்க் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா நிறைய பேர் எக்ஸாம்ல 0.25 விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அது நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் படிச்சுதான் ஆகணும் சரிங்களா நீங்க ஆப்டிக் என்ன பண்ணணும்னா 50 ஸ்கொயர்ஸ் படிக்கணும் 20 கியூப்ஸ் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க ராங் நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் எனக்கு மாறி மாறி வருது சரிங்களா நம்ம ஸ்டார்ட்டுக்கு என்ன வரும்னு சொல்ல முடியாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டா ஈஸியா போட்டுடலாம் ராங் நம்பர் கேட்டதா கஷ்டம் சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க 10 ராங் நம்பர் சரிங்களா மிஸ்ஸிங் நம்பர் நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ண தேவையில்லை நீங்க ராங் நம்பர் மட்டும் டெய்லியுமே 10 கொஸ்டின் எடுத்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா நிறைய வெப்சைட்ல இருக்கு சரிங்களா நம்ம வெப்சைட்ல கூட இருக்கு சரிங்களா அதை என்ன பண்ணலாம் நீங்க ராங் நம்பர் வந்து நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் கேட்டா எனக்கு ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் ராங் நம்பர் கேட்டாலும் நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டேன் அதை வச்சு நான் ஈஸியா சால்வ் பண்ணிடுவேன் சரிங்களா லாஜிக் தான் கண்டுபிடிக்கணும் அதை நீங்க கண்டுபிடிச்சாலே சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து என்ன கேக்குறாங்க டி எனக்கு ஒன்னே ஒன்று வந்துருது அதாவது லைனு பார் வச்சு வந்தது இல்ல டேபிள் வச்சு வந்தது சரிங்களா இதெல்லாம் நீங்க ஈஸியா போட்டுடலாம் சரிங்களா அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேக்குறாங்களா 4 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் டைரக்டா தான் இருக்கும் ரேஷியோ இருக்கும் ஆவரேஜ் இருக்கும் இல்ல பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி இருக்கும் மிச்ச பேலன்ஸ் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் எப்படி இருக்கும்னா வெளியே வந்து ஒரு டேட்டா கேட்பாங்க இப்ப ஏபிசிடி வரைக்கும் கொடுத்துட்டாங்கன்னா இ வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க இ வந்து ஏயோட எவ்வளவு அதிகமா இருக்கு டியோட இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி இ வச்சு ஒரு கேள்வி கேட்பாங்க அது எனக்கு எப்படினது அவுட் ஆஃப் சிலபஸ் அதாவது அந்த டேபிள் இல்லாம அவுட் ஆஃப் வெளியே இருந்து கேட்கறாங்க அது எனக்கு டைம் ஆகும் சரிங்களா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணணும் சரிங்களா சரி இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ஒரே ஒரு சார்ட் தான் கேல்குலேட் வந்துச்சு சரிங்களா ஆனா செகண்ட் டேல 3 ஸ்டார்ட்ல வந்து கேஸ்ட் டிஏ வந்துச்சு அப்ப நம்ம என்ன பண்ணணும் கேஸ்ட் டிஏமே நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா இப்ப நீங்க கேஸ்ட் டிஏ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமா தான் கேட்க மாட்டாங்க ஆனா சால்வ் பண்றதுக்கு தான் டைம் எடுக்கும்
ஏன்னா புதுசா நம்ம போய் ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணி அதுக்கு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம என்னென்ன கேட்டிருக்கான்னு சொல்லி எடுத்துறதுக்கு டைம் ஆகும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இன்னையில இருந்து டெய்லி ஒரு 2 செட் 3 செட் நீங்க கேஸ்லெட் டிஏ வந்து பிலிம்ஸ் லெவல்ல சரிங்களா, பிலிம்ஸ் லெவல் கேஸ்லெட் டிஏ வந்து 3 செட் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் போறப்ப வந்து கேஸ்லெட்டை பார்த்தோன்னா ஒரு பயம் வராது சரிங்களா. ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு ஒரு தைரியம் இருக்கும், அதை பார்த்தோன்னே ஈஸியா அப்ரோச் பண்ண தோணும் சரிங்களா. அதனால என்ன சொல்றேன், கேஸ்லெட் டிஏயுமே வந்து 3 செட் வந்து டெய்லியுமே சால்வ் பண்ணி பழகுங்க ஓகேங்களா. இவ்வளவுதான் நீங்க ஆப்டிக்கு பண்ணணும் ஓகேங்களா. அடுத்து ரீசனிங். ரீசனிங்ல பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா சிலாயிசம், கோடிங் டிகோடிங், எம்ஓடி இது 3ல இருந்து நமக்கு 8 மார்க் கிட்ட மினிமம் 8 மார்க் வந்துருது சரிங்களா. மினிமம் 8 மார்க் 9 மார்க் வந்துருது. அப்ப நீங்க இதை 3 வந்து நான் எவ்வளவு ஸ்பீடா வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணி பாருங்க சரிங்களா. அடுத்து ஆல்பா நியூமரிக். ஆல்பா நியூமரிக் கேட்கறாங்க. ஆல்பா நியூமரிக் என்ன கேட்கறாங்க அப்படின்னா நம்பர்ஸ், வேர்ட்ஸ், சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி ஆல்பா நியூமரிக் அது கேட்கறாங்க. அடுத்து நம்பர்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி கேட்கறாங்க. அடுத்து ஆல்பா மட்டும் பேஸ் பண்ணி கேட்கறாங்க சரிங்களா. இந்த மாதிரி எனக்கு மாறி மாறி எனக்கு ஆனா கண்டிப்பா 5 மார்க் வந்து அதுல இருந்து வந்துருது சரிங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த 3 நாள் வந்து ஆல்பா நியூமரிக் வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. அடுத்து என்ன கேட்கறாங்க பாத்தீங்கன்னா பசில் சீட்டிங் சரிங்களா. பசில் சீட்டிங் மட்டும் பார்த்து அட்டன் பண்ணுங்க. அன்னோன் கேட்டாங்கன்னா 3 கொஸ்டின் தான் கேட்கறாங்க சரிங்களா. இது வரைக்கும் கேட்ட 2 சார்ட்ல கேட்டிருக்காங்க. 2 சார்ட்லயுமே வந்து அன்னோன் வந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்ப அன்னோன் மட்டும் எனக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ நீங்க 4 சார்ட் 5 செட் இருக்கு சீட்டிங் பசில் சரிங்களா. நீங்க எக்ஸாம் போறப்ப ஒரு 4 சார்ட்ல வந்து 5 கொஸ்டின் இருக்கு, ஒரே ஒரு 4 செட்ல வந்து 5 கொஸ்டின் இருக்கு, ஒரே ஒரு செட் பண்ணி 3 கொஸ்டின் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் அந்த 5 கொஸ்டின் இருக்குல்ல 4 செட் இருக்குல்ல அதை சால்வ் பண்ணிட்டுனா பேலன்ஸ் இருக்கிற ஒரு செட்ல இருக்கிற 3 கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணணும். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் பிக் பண்ணி போட்டுடணும், அப்புறம் தான் 3 கொஸ்டின் போடணும் சரிங்களா. அப்படின்னா நிறைய டைம் நம்ம சேவ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஓகே இவ்வளவுதான் சரிங்களா. நான் சொன்னதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம அடுத்த வாரம் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் சரி நம்ம கண்டிப்பா ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம் சரிங்களா. அதுவும் இல்லாம இன்னொன்று முக்கியமா சொல்ல மறந்துட்டே பாருங்களேன். இப்ப ஆப்டிட்யூட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம கேட்கவே இல்லை எந்த சார்ட்லயுமே, என்னது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து 8 சார்ட்டுமே எனக்கு கேட்கவே இல்லை சரிங்களா. சிம்ப்ளிகேஷன் ராட் நம்பர் இல்ல சிம்ப்ளிகேஷன் மிஷின் நம்பர் மாறி பண்ணி வந்திருக்கு. அப்ப நமக்கு அடுத்த போறவங்களுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கூட கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சரிங்களா. இப்ப இந்த வாரமே கேட்கல அப்ப அடுத்த வாரம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சாதீங்க சரிங்களா. நமக்கு SBI என்னது சர்ப்ரைஸ் பேங்க் ஆஃப் இந்தியா, எப்படி வேணா கொஸ்டின் வரும் சரிங்களா. அடுத்த வாரம் வந்து இந்த வாரத்தோட ஈஸியா கூட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு சரிங்களா. அதனால குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் எப்படிலாம் சால்வ் பண்ண நம்மளே நிறைய வீடியோ போட்டுருக்கோம் சரிங்களா. அது கூட பாருங்க ஓகேங்களா. எப்படி ஷார்ட்கட்ல பார்த்தோன்னே சால்வ் பண்றது, எப்படி நம்ம சேம் கோஎஃபிஷியன்ட் எப்படி பண்ணுறது, டிஃபரெண்ட் கோஎஃபிஷியன்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த வாரம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணுமே இல்லை. கஷ்டம்ன்றது வந்து நேற்று 4th ஸ்டார்ட் மட்டும்தான். அது ஏன் கஷ்டம் அப்படின்னா ராங் நம்பர் கேஸ்லெட் ஒரே சட்டை வந்தாலும் தான் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்றோம் ஓகேங்களா. அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது கூட நம்மளுக்கு அடுத்த வாரம் கஷ்டம் கிடையாது, அதையும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்த வாரம் போறவங்க பொறுமையா பார்த்து நேரமா பண்ணிட்டு வாங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.